தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் இருந்து திருப்பூர் செல்லும் நெடுஞ்சாலையில் கொடுவாய் என்னும் அழகிய கிராமத்தில் அமைந்திருக்கும் நாகேஸ்வர சுவாமி திருக்கோவிலின் ஸ்தல வரலாறு, சிறப்புகள் ஆகியவற்றை தான் இந்த காணொளி மூலம் நாம் பார்க்க போகிறோம். காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க காணொளிக்குள்ளே போகலாம். பலருக்கும் குலதெய்வமாக விளங்கும் இத்தல இறைவன் பல அற்புதங்களை நிகழ்த்தி இருக்கிறார். கல்வெட்டுக்கள் மூலம் இந்த தலம் முல்லை வனம் என்று அறிய முடிகிறது. சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு காஞ்சிபுரத்தில் இருந்த பிறவியிலேயே கண் பார்வை திறனற்ற ஒருவர் அவ்வூரில் உள்ள ஏகாம்பரநாதரிடம் அளவு கடந்த பக்தி கொண்டிருந்தார். அவர் தினமும் அந்த ஆலயத்திற்கு சென்று தனக்கு கண் பார்வை அருள வேண்டும் என்று ஏகாம்பரநாதரை வழிபட்டு வந்திருக்கிறார். ஒரு நாள் அவர் வேண்டுதலை ஏற்றுக்கொண்ட ஏகாம்பரேஸ்வரர் ஒரு கண்ணுக்கு மட்டும் பார்வை கொடுத்திருக்கிறார். மேலும் கொங்கு நாட்டில் உள்ள கொடுவாய் என்னும் தலத்தில் கோவர்தனாம்பிகை அன்னையுடன் நாகேஸ்வரர் என்னும் திருநாமத்தில் எழுந்தருளியுள்ள என்னை வந்து நீ அங்கு வழிபட்டால் மற்றொரு கண்ணுக்கும் பார்வை கிடைக்கும் என்றும் அருளியிருக்கிறார். அதன்படி இந்த தலத்திற்கு வந்து இறைவனை வழிபட்டு 2வது கண்ணிலும் அந்த நபர் பார்வை பெற்றதாக இந்த ஆலயத்தின் ஸ்தல வரலாறு கூறுகிறது. எனவே இந்த தலத்திற்கு வந்து வழிபட்டால் கண் சம்பந்தமான பிரச்சனைகள் அனைத்தும் விரைவில் குணமாகும் என்பது நம்பிக்கை. சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்டதாக சொல்லப்படும் இந்த ஆலயம் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது. கோவிலின் முன்புறத்தில் ஒரு விளக்கு தூண் காணப்படுகிறது. விளக்கு தூண் இருக்கும் பீடத்தில் விநாயக பெருமான், பால் சொரிந்து சிவபெருமானை வழிபடும் பசு, நின்ற திருக்கோலத்தில் நந்தி பகவான் ஆகிய புடைப்பு சிற்பங்கள் எல்லாம் அமைந்திருக்கிறது. இவற்றிற்கு அருகிலேயே தனி மேடையிலே நவகிரகங்களும் அருள் புரிகிறார்கள். ஒன்றை சொல்ல மறந்துவிட்டேனே, இந்த ஆலயம் அஸ்திவாரம் எதுவும் இல்லாமல் மணல் மேல் கற்கோவிலாக அமைத்து கட்டிய வித்தியாசமான கட்டிட அமைப்பை கொண்டது. அகழி அமைப்பில் அமைந்திருக்கும் இறைவன் இறைவி சன்னதிகள் எல்லாம் நம்மை ஆச்சரியப்பட வைக்கிறது. நாகேஸ்வரர் மற்றும் கோவர்தனாம்பிகை ஆகிய 2 சன்னதிகளுமே அகழி அமைப்பில் அமைந்திருக்கிறது. அந்த சன்னதிகளை சுற்றிலும் தண்ணீர் தேங்கும் அமைப்பும் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அஸ்திவாரத்திற்கு கீழே பல 100 அடிக்கு வெறும் மணல் மட்டுமே அமைந்திருக்கிறது. இந்த தலத்திற்கு அருகில் ஆறுகள் எதுவுமே இல்லாத நிலையில் இவ்வளவு மணல் கொண்டு வந்து இங்கு கொட்டி அதன் மீது கற்களை அடுக்கி இந்த கோவிலை உருவாக்கி இருக்கிறார்கள். கருவறை மண்டப சுவர்களை சுற்றிலும் கூட அகழி அமைக்கப்பட்டு கற்களால் வடிகால் எல்லாம் கட்டுமானம் எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கிறது. பழங்காலத்தில் இதை சுற்றிலும் தண்ணீரும் நிரப்பப்பட்டிருந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த கோவிலில் இருக்கும் நவகிரக சன்னதியை புதுப்பிக்க செய்யும் பொழுது 250 லாரி மணல் இங்கு கொண்டு வந்து கொட்டப்பட்டு அதன் மீது மேடை அமைக்கப்பட்டு நவகிரகங்களையும் அங்கு பிரதிஷ்டை செய்திருக்கிறார்கள். இப்படி அஸ்திவாரம் இல்லாமல் மணல் மேல் கற்கோவில் அமைந்துள்ளதும் கோவிலை சுற்றிலும் அகழி அமைக்கப்பட்டிருப்பதும் தமிழர்களின் பழங்கால கட்டிடக்கலையின் சிறப்பை நமக்கு எடுத்து காட்டுகிறது. மேலும் இந்த கோவிலில் அழகிய சிற்ப வேலைப்பாடுகள் எல்லாம் மிகுந்து காணப்படுகிறது. யாழி அமைப்பு, அன்னப்பறவை, சுவாமி சன்னதியின் மேற்கூரையிலே சந்திர சூரிய கிரகணத்தை விளக்கும் அந்த பாம்பு பிடிக்கும் கதை, அம்பாள் சன்னதி முன்பு சுந்தரர் பாடியதை அடுத்து முதலை வாயிலிருந்து குழந்தை வெளியேறிய காட்சி, ஆடல், மகளிர் சிற்பங்கள் என்று அற்புதமான சிற்பங்கள் எல்லாம் இங்கு காணப்படுகிறது. மேலும் மீன், நடனமாடும் பெண், பாம்பு, குதிரையில் ஒரு சிப்பாய் பன்றியை கொல்வது, பாம்புடன் பாம்பு பிடிப்பவன், ஒரு புலி ஒரு பெண்ணை தாக்குவது, இது போன்ற வித்தியாசமான சிலைகள் கூட இந்த ஆலயத்தின் சுவர்களில் புடைப்பு சிற்பங்களாக அமைக்கப்பட்டிருக்கிறது. நான் முன்னர் கூறியது போல ஆலயத்தின் எதிரிலே ஒரே கல்லிலால் உருவாக்கப்பட்ட மிக உயரமான தீபஸ்தம்பம் இருக்கிறது. இதுவும் இந்த ஆலயத்திற்கு ஒரு தனி சிறப்பு என்று சொல்கிறார்கள். இந்த கற்றளி அதாவது கற்கோவில் கிபி 12ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக இங்கிருக்கும் கல்வெட்டுக்கள் கூறுகிறது. சரி, இறைவனுக்கு வலதுபுறமாக அன்னை கோவர்தனாம்பிகை என்னும் பெயருடன் வீற்றிருக்கிறாள். தேவி ஆவுடை நாயகி என்றும் அழைக்கிறார்கள் இப்பகுதியில். ஈசனின் வலதுபுறம் அன்னை அமைந்திருப்பதால் கோவர்தனாம்பிகையை வணங்கினால் போதும், சீக்கிரமே திருமண தடை விலகி கூடிய விரைவில் திருமணம் நடைபெறுகிறது என்று கூறுகிறார்கள் பயனடைந்த பக்தர்கள். அம்மன் சன்னதிக்கு அருகே 30 வருடங்களுக்கு முன்பு தோன்றிய நாகப்புற்று கூட ஒன்று இருக்கிறது. செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் இந்த புற்றை வணங்கினாலும் ராகு தோஷம் நிவர்த்தியாகிறதாம்.
அரிதாக சில சமயம் இந்த புற்றிலிருந்து நாகம் வெளிப்படுவதையும் சில பக்தர்கள் பார்த்திருக்கிறார்கள். பிரம்மதேவரே இந்த ஆலயத்தில் வன்னி மரமாக வீற்றிருப்பதாக ஐதீகம். பஞ்ச பாண்டவர்கள் துரியோதனனுக்கு தெரியாத வண்ணம் இந்த வன்னி மரத்தில்தான் ஆயுதங்களை எல்லாம் மறைத்து வைத்திருந்தார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. காலை 8 மணியில் இருந்து 9 மணிக்குள் இந்த வன்னி மரத்தை 12 முறை சுற்றி வந்தால் அவர்களுடைய தோஷங்கள் அனைத்தும் நீங்கிவிடும் என்பது நம்பிக்கை. இந்த ஆலயத்தின் திருச்சுற்றில், அதாவது நவகிரக நாயகர்களுக்கு அருகிலேயே பைரவருக்கு தனி சன்னதி உண்டு. அதே போல சந்திரனுக்கும் சூரியனுக்கும் கூட இங்கு தனித்தனி சன்னதிகள் உண்டு. இங்கிருக்கும் புளிய மரத்திற்கு அடியிலே கூட ஒரு விநாயகர் வீற்றிருந்து அருள் புரிகிறார். கருவறையில் நாகேஸ்வர சுவாமி பக்தர்களின் வேண்டுதலை புறக்கணிக்காமல் அருள்பாலிப்பவராக அருள்மனம் கமழ திருக்காட்சியளிக்கிறார். அவருக்கு இடதுபுறத்தில் தான் நடராஜர் சன்னதி அமைந்துள்ளது. கோஷ்டத்தில் தட்சிணாமூர்த்தி, பிரம்மா, அருகருகே சண்டிகேஸ்வரர் எல்லாம் வீற்றிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த தலத்தில் துர்கை, லட்சுமி, சரஸ்வதி ஆகிய மூவருடைய சன்னதியையும் ஒரே இடத்திலிருந்து நம்மால் தரிசிக்க முடிகிற அளவுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். தாய் தந்தையரான ஈசனும் தேவியும் சர்வ லட்சணத்துடன் வீற்றிருந்து காட்சி புரிய அவர்களுக்கு பின்புறமாக இந்த மூவரும் அமர்ந்து அருளாசி வழங்குகிறார்கள். மோதக பிரியனான ஆனைமுகனுக்கு இந்த தலத்திலே மாப்பிள்ளை விநாயகர் என்று திருநாமம். மேலும் வள்ளி, சுப்பிரமணியர், தெய்வ யானை ஆகிய மூவரும் தனி சன்னதியில் இங்கு அருள் புரிகிறார்கள். அவர்களுக்கு முன்புறம் மயில் வாகனமும் அமைந்திருக்கிறது. ஆலயத்தை சுற்றிலும் முல்லை, அரளி, நந்தியாவட்டை ஆகிய மலர்கள் நிறைந்த தோட்டம் பசுமை விரித்திருக்கிறது. சிறிய செயற்கை குளத்தின் நடுவிலேதான் லட்சுமி, சரஸ்வதி எல்லாம் அமர்ந்த நிலையில் சுதை வடிவமாக இருக்கிறார்கள். இந்த ஆலயத்தில் அமாவாசை, கிருத்திகை, சஷ்டி, பௌர்ணமி, பிரதோஷம், தேய்பிறை, அஷ்டமி என்று முக்கிய நாட்களில் எல்லாம் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகிறது. தினசரி 3 கால பூஜைகள் நடைபெறுகிறது இந்த ஆலயத்தில். மேலும் ஐப்பசி பௌர்ணமி என்று அன்னாபிஷேக திருக்கோலத்தில் நாகேஸ்வரரை தரிசிப்பது அடுத்த பிறவிக்கும் சேர்த்து புண்ணியத்தை கொடுக்கும் என்பது ஐதீகம். பிரகாரத்தில் இருக்கும் விஷ்ணு துர்கைக்கு எலுமிச்சை தீபத்தை ஏற்றி வைத்து வணங்கினால் ஏற்றமிகு வாழ்க்கை நிச்சயம் என்று கூறுகிறார்கள். ராகு தோஷத்தால் ஏற்பட்ட பாதிப்புகள், கண் பார்வை பிரச்சனைகள் உள்ளவர்கள் இத்தலத்திற்கு வந்து நாகேஸ்வரரை வழிபட்டால் அவர்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி நலம் பெறலாம். மேலும் கண் புரையோடு போராடும் பெரியவர்கள், சிறு வயதிலேயே கெட்ட பார்வை, தூர பார்வை உள்ளவர்கள் எல்லோருமே இந்த ஆலயத்திற்கு வருகிறார்கள். ஈசனை வணங்கி நற்பலன்களை பெறுகிறார்கள். திருமணம் ஆகாதவர்கள் இங்கு வந்து வேண்டிக் கொண்டால் உடனடியாக திருமணம் நடைபெறுகிறது என்பதும் இங்குள்ள பக்தர்களின் நம்பிக்கை. மேலும் ராகு, கேது பரிகார தலமாகவும் இவ்வாலயம் திகழ்கிறது. தினசரி காலை 6 மணி முதல் 12:30 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் இரவு 7:30 மணி வரையிலும் ஆலயத்தின் நடை திறக்கப்பட்டிருக்கும். திருப்பூர் மாவட்டம் அவினாசி பாளையத்திற்கு தெற்கே 3 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கும் இந்த கொடுவாய் திருத்தலத்திற்கு திருப்பூர், தாராபுரம், பல்லடம் ஆகிய பகுதிகளிலிருந்து ஏராளமான பேருந்து வசதிகள் எல்லாம் அமைந்திருக்கிறது. கொடுவாய் நாகேஸ்வர சுவாமி திருக்கோவிலுக்கு ஒரு முறையாவது சென்று வருவது என்பது திருக்கைலையின் கதவுகளை தொட்டு வணங்கியதற்கு சமம் என்பதை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.